வணக்கம். இன்று ஒரு ஜாமெட்ரிக்கல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு குவாட்ரிலேட்ரல். அந்த குவாட்ரிலேட்ரல் ஸ்கொயருங்கிறது இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த இடத்துல 90 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கீழே பேஸுக்கு பேரலாக ஒரு கோடும் ஹைட்டுக்கு பேரலாக ஒரு கோடும் வரைஞ்சிடலாம். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த லைனையும் நான் என்ன பண்ணுறேன், நீட்டி விடுறேன். இந்த லைனையும் நீட்டி விடுறேன். இப்போ இந்த படத்தில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ரெக்டாங்கிளில் டயகனல் ஆல்வேஸ் மேக்ஸ் டூ கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்மால் ரெக்டாங்கிளை பாருங்கள், இது டயகனல், இது ரெண்டு கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸை உருவாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ஏரியாவும் சமமாக இருக்கும். இந்த ரெக்டாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சமமாக இருக்கும். இப்போ இந்த பெரிய ரெக்டாங்கிளை பாருங்க, இந்த டயகனல் பெரிய டயகனல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மேலே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ஸ்கொயர் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். ட்ரையாங்கிளை 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறதுல இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு சொல்லும்போது குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவும் இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவும் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட லென்த் பாருங்க, நான் பேரலல் லைன்ஸ் வரைஞ்சேன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இதோட அகலம். இதோட 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இதோட லென்த்து 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 7 சென்டிமீட்டர், பிரெத்து 4 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த ஸ்கொயரோட ஏரியாவுக்கு அது ஈக்குவல். 7 4s are 28. Option C is the answer.